வீரர் அவனை மனமடிவாக்கி. அப்படின்னா வில் வீரர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல யார சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அவனுடைய சகோதரர்கள், அவனுக்கு விரோதம் எழும்பினவர்கள், அவங்க எல்லாரையும் குறிச்சுதான் சொல்றாரு. வில் வீரர் அவனை என்ன பண்ணினாங்களாமா? மனமடிவாக்குனார்களாம். மனமடி அப்படின்னா அந்த மனமடி வாக்குறது என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, இந்த ஊசி மாதிரி கொஞ்சம் அப்படியே வளரும் போது குத்துவாங்க பாருங்களேன், எழும்பும் போது குத்துவாங்க பாங்க, இதுதான் மனமடிவு. அப்போ இந்த யோசேப்புக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா, இவங்களை வில் வீரர் அம்பு எய்கிறவர்கள் இவனை மனமடிவாக்கிட்டாங்க. ரொம்ப மனமடிவா எழும்பும் போது அப்படியே உட்கார வைக்கிறது மாதிரி ஒரு பிரச்சனை பண்றது. இவனுடைய வாழ்க்கை நீங்க விரிவா பாத்தீங்கன்னா தான் நடக்குது யோசேப்புக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது, வில் வீரர் அவன் மேல் எய்து அவனை மனமடிவாக்கினார்கள். ஆனா அவனுடைய வில் என்ன பண்ணிச்சாமா? உறுதியா நின்றுச்சாமா, உறுதியா நின்றுச்சாமா. நாம் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் சத்துரு எய்த அம்புகள் உங்களை பால் கடிச்சிருக்கலாம், உங்களை அந்த இடத்துல இருந்து துரத்தி இருக்கலாம், அந்த இடத்தை வேண்டான்னு நினைச்சு நீங்க ஓடி வந்திருக்கலாம். ஆனா இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இனி ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நிறுத்துகிற இடத்துல என்ன வில் வீரர் பிரச்சனை பண்ணினாலும் உங்க வில்லை, உங்களை கர்த்தர் உறுதியாய் நிற்க பண்ணுவார். நீங்க தைரியமா நிப்பீங்க. அப்படி ஒரு மனசு ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு, அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் ஆண்டவர் உங்களுக்கு தரப்போறாரு, அப்படி ஒரு மைண்ட கர்த்தர் உங்களுக்கு தரப்போறாரு. எவ்வளவு பெரிய அம்பு வந்தாலும் உங்க முன்னாடி விழும், ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா உறுதியா நிற்பீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு இனி ஓடலான்னு தோணாது, இனி அந்த இடத்துல போலான்னு தோணாது, இனி வேற ஏதாவது பார்க்கலாமான்னு தோணாது. உங்களுக்கு மனசு ஒத்து போகாம பிடிக்காம அந்த இடத்துல நீங்க போராடிட்டு இருக்க மாட்டீங்க. என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு உறுதியை கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இனி கை வைக்கிறது உங்களுக்கு உறுதியா இருக்கும், இனி துவங்கிறது உங்களுக்கு உறுதியா இருக்கும், இனி நீங்கள் ஆரம்பிக்க போகிறது உங்களுக்கு உறுதியா இருக்கும். என் தேவன் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள், அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. காரணம் என்ன அப்படின்னா, இவனுடைய வில் உறுதியாய் நின்றதுக்கு என்ன காரணமாமா? வேதம் சொல்லுகிறது, அவன் புயங்கள் யாக்கோபின் வல்லவருடைய கரங்களால் பலத்தன.